மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலமைச்சர் விஜய் வித்தியாசமா இருக்கு. இதனால தலைவர் விஜய்னு சொல்லுவான், விஜய்னு சொல்லுவான், நீங்களாம் அண்ணன்னு சொல்லுவீங்க. திடீர்னு முதலமைச்சர் விஜய்னு சொல்லும் போது அது ஒரு பழகிடும். ஒரு வாரம் 2 வாரத்தில் அதெல்லாம் பழகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாவேக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாகிய விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை, திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் எம்எல்ஏ கூட கிடையாது, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் தான் இல்லைன்னு சொல்ல, அவர்களை சந்திச்சார் அப்படிங்கிற மேட்டரை பார்க்குறோம். அதுபோக எல்லா தலைவர்களையும் விஜய் அவர்கள் சந்திச்சுட்டு வரார். பார்த்தீங்கன்னா தற்போது சீமானை சந்திச்சிருக்கிறார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய சீமான், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு பகுதியான அன்புமணி அவர்களையும் சந்திச்சிருக்கிறார். இதெல்லாம் நாகரிகம், இதுதான் அரசியல் மாண்பெல்லாம் ஊட்டிட்டு இருக்கிறான். எனக்கு என்னமோ இந்த ஆள் போய் எல்லாரும் வெறுப்பேற்றி இருக்கிறான் அப்படின்னு தோணுது. எதையடா திட்டினீங்க அப்படின்ட்டு போய் டேரக்டா வெறுப்பேற்றிருக்கிறாப்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எப்படி சந்திச்சார், யாரெல்லாம் என்னென்ன உருட்டுகள் உருட்டுகின்றனர். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விஜய் அவர்கள் அவமதித்து விட்டார். வணக்கம் சொல்லிக்கிறாப்பால நம்ம எடப்பாடி ஐயா. அதை போயிட்டு ஏன் எதிர்த்து நீங்க வணக்கம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா, என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பரமாதி விடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். போயிட்டு ஆற தழுவி கட்டி அணைத்து ஃபர்ஸ்ட் வாசலில் போயிட்டு வரவேற்றது நம்ம சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் தான். அப்படி சிரிச்சிங்கன்னா அப்படியே அவரும் ஒரு அணில, அந்த காலத்தில் ஒரு அணிலாக தான் இருந்தார். உண்மையிலேயே விஜயுடைய தீவிர ரசிகர் தான். அரசியல் வரவும் மாறிட்டார், அதில் நான் தவறு கிடையாது. அதற்கு பிறகு நேராக உள்ளே போயிட்டு முக ஸ்டாலின் அவர்களை பொன்னாடை போற்றி வரவேற்றார். அதுக்கு பிறகு வாழ்த்து பெற்றார். பரஸ்பரம் 2 பேருமே வாழ்த்து தெரிவித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டிவியில் போட்டிருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். ஓகே, விஜய் எதுக்கு முக ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்? தோத்து போனீங்களா குளத்துல, அதுக்கா இது எதுக்கு இப்படி போட்டாங்க எனக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். ஆனால் அப்படிதான் டிவிலாம் போட்டிருந்தாங்க, 2 பேரும் பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்து கொண்டனர் அப்படின்னு. என்ன கதைன்னு தெரியலங்களா. எதிர்கட்சி பதவி, அதோட எதிர்கட்சி தலைவர் பதவியோட பிடிக்க விட்டாங்க. சரி, அதற்கு பிறகு ரொம்ப பவ்யமாக உட்காந்து விஜய் அவர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னும் 7 வீட்டில் துக்கம் சரிக்க போன மாதிரியே இருந்துச்சு. இவ்வளோ காலத்து என்னங்காச்சு, எப்படி தோத்து பண்ணிக்க, அது நொட்டிட்டு போச்சு தம்பி. விஎஸ் பாபுன்னு ஒருத்தன் வந்தாப்பால, இப்படி எப்படின்னு இருந்தாப்பால, நொட்டிட்டு போச்சு தம்பி சொல்லி பாரு நினைக்கிறேன். இந்த விஎஸ் பாபுக்கு இந்த கையை 2 உடைக்கும். எங்கே போனால் ஒரு தபா செய்யலாம், தபா செஞ்சா காண்டாகுது. இதற்கு பிறகு எல்லாம் எங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனுஷன் டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்புறம் கை என்னாச்சு, வெட்டிட்டான் யாரு, ரவுடி ரங்கே. அப்படியாக முக ஸ்டாலின் வீட்டில் அப்புறம் கையை பிடிச்சி அழைச்சி போறாப்புல. ஏதோ இந்த புது பொண்ணு மாப்பிள்ள வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுவாங்க, 2 பேர் கையை பிடிச்சி அதெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்களே. மனுஷன் நேராக போயிட்டு வெறுப்பேங்கிறாப்பல. இன்னொரு விஷயத்த நீங்க உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும், துர்கா ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த எல்லாருமே இன்னைக்கு அன்புமணி ஒய்ஃப் இருந்தாங்க, சீமான் ஒய்ஃப் இருந்தாங்க. இன்னைக்கு வைகோ வீட்டுக்கு போனாங்க, வைகோ ஒய்ஃபெல்லாம் இருந்தாங்களே. முக ஸ்டாலின் வீட்டில் மட்டும் அவங்க மனைவி கிடையாது. ஒரு டிவோர்ஸ் மேட்டர் அளவுக்குலாம் போக வாய்ப்பு கிடையாது. அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை பார்க்க விரும்பவில்லை. நீங்க நேற்றைய ரிப்போர்ட் நீங்க தினத்தந்தியில பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு, அதை நாங்கள் உங்களுக்கு போஸ்டா போடுறோம். அப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கீங்களேன். சரி, பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்துட்டு வந்தார். இது வெறுப்பேற்றுவதற்கு எல்லாருமே வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாப்பல. அது ஒரு எல்லாரையும் ஒரு புதுசாக வந்திருக்கிறாப்புல, அரசியல் வந்து ஜெயிச்சிருக்கிறாப்புல, எல்லாத்தையுமே வாழ்த்து பெற்றுவதில் ஒன்றும் தவறு கிடையாதுங்களா. இதை போட்டு ஒட்டிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியெல்லாம் பயங்கரமாக ஒட்டிட்டு இருக்கிறான். என்ன ஒட்டிட்டு இருக்கிறான்? எங்க தலைவர் சீமான் அவர்கள் போயிட்டு சந்திச்சாப்பால, அன்னைக்கு நீங்க பொட்டி வாங்கிட்டாரு சொன்னீங்க, இன்னைக்கு வந்து உங்காலு போய் சந்திச்சுக்கிறாப்பல, இது அப்போ உங்காலு பொட்டி வாங்கிருக்காளன்னு. எனக்கு சிரிப்பா இருக்குது. சீமான் போனதே பொட்டி வாங்குறது தான் போனது. புரியுதா? எங்க தலைவர் வெறுப்பத்தை போய்க்கிறான் பாரு, நான் ஜெயிச்சுட்டான் பாரு, வெறுப்பத்தை போய்க்கலாம். இதுக்கு அதுக்கும் மிங்கிள் பண்ணக்கூடாது. புரியுதா? நான் கடந்த முறையெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து சீமானவர்களே நீங்க முக ஸ்டாலின் வீட்டுக்கு போனது தவறு, தமிழன துரோகி நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க ஏன் போய் சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டது சீமான கேட்டது நான் சரி. ஏன்னா அவர் தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு எங்கள் மனசுல விதைச்சதே அவர் தான். அப்ப அவரே அங்க போனாரு அப்படிங்கிறது தவறு. விஜய் நாங்கள் பின்பற்றினது தமிழ் தேசியத்துக்கான தாகக்கால தமிழ் தேசியம்லாம் இல்லையா, அது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக கொண்டு போறாரு. அவர் தமிழ் தேசியம் பேசவும் உள்ள திராவிடம் கூட அவர் பேசுறாருன்னா பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கிற கொள்கைப்படி நடக்கிறார். அதுலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் தமிழ் தேசியத்தின் வழியாக போகவில்லை என்பது எனக்கு நான் உறுதியாக இருக்கிறேன். அதனால போயிட்டு அந்த மனுஷனை போயிட்டு நீங்க போய் ஸ்டாலினை பார்த்தீங்க, நீங்க ஏன் காங்கிரஸை பார்த்தீங்க, காங்கிரஸை சேர்த்துக்கிட்டீங்க, அப்பெல்லாம் நான் அவரை கேள்வி கேட்க முடியாது. அது அவரோட ஓன் டிசிஷன். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் இருக்கும்போது ஒன்றிணையும் போது நாங்கள் எல்லாமே கடந்து சென்று போகும்போது நீங்கள் மட்டும் அங்கே போகும்போது எங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு வெறுப்பாயிடுச்சு. அதை நாங்கள் கேட்க உரிமை இருக்கு.
புரிகிறதா? விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்லவில்லை என்பதை இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். புரியுதா? அதில் நான் வந்து பெரிய அளவுல உடன்பாடு கிடையாது. தாவேக்கால தமிழ் தேசியத்தை ஒரு கொள்கையாக எடுத்து செல்றாங்களா, எனக்கு அதில் எல்லாம் உடன்பாடு கிடையாது. சரி, அதுக்கு பிறகு வைகோ அவர்களை சந்திச்சார் பார்ப்போம். வைகோ வீட்டுக்குள்ள போகும்போது அந்த மனுஷன் மஜா ஆயிட்டா போல, வீட்டுக்கு எதுக்கால அந்த மரம் செடிக்குள்ளெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம வாழ்வா. போனது பேருக்கு போயிட்டு அப்புறம் அந்த அவங்க வீட்டில் உள்ள பணி பெண்களை, எனக்கு வைகோ அவர்கள் மீது ஒரு நல்ல மரியாதை இருக்குன்னு. அது எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா, இந்த நாடாளுமன்றத்தில் போயிட்டு மன்னிப்புகள் மன்னிப்புகள்னு சொன்னாப்புல அப்போ கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட மனுஷன் யார்ட்டையும் மன்னிப்பு சொல்கிறான்ட்டு இன்னைக்கு போயிட்டு ஆள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக குதுகலமாக இருந்தாலும் குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருந்தாங்களா. அவர் அந்த அவங்க வீட்டில் பணி செய்கிற பணி பெண்களை கூப்பிட்றாங்க. இவங்க எங்கள் வீட்டிலலாம் வேலை செய்கிறாங்க இவங்க அப்படின்னு கூப்பிட்டு விஜய்கிட்ட அறிமுகப்படுத்தினதும் அதில் ஒரு பெண்ணு விஜய் அப்படி அப்பா நெட்டி வரிஞ்சு வச்சு அப்படின்னு செஞ்சதாருக்குன்னா உடனே விஜய் அந்த பணிப்பெண்ணை அப்படி செய்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ரஜினி குடும்பத்தோட போயிருந்தா போல, குடும்பம் முடியோட போனாப்பல. அப்போ அவங்க வீட்டு பணிப்பெண்ணு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வருதுன்னு நீ வெளில போ அப்படின்னு சொன்னது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பணிப்பெண்ணை விரட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட தலைவன் இருக்கிறோம், அதை தான் அப்படி கொண்டாந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அது வீட்டுக்கு வெளில வந்து டாட்டா கட்டுறாப்புல கிட்டு கையை ஆடுது, கையை கயண்டு விழுந்து போருக்கு அந்த அளவுக்கு டாட்டா கண்டு உட்காந்துக்கிறாப்பல. இன்னைக்கு செம ஜாலியாக இருந்தாப்பல. அதுக்கு பிறகு தற்போது சீமான் வீட்டில் போயிட்டு ஹக் பண்ணி நம்ம தலைவர் விஜய் அவர்கள் ஹக் பண்ணாரு. அந்த மனுஷனுக்கு மூஞ்சியும் அது எப்படி சொல்றதுன்னா, மூஞ்சில எள்ளி போட்டால் எள்ளு பொரியும் போருக்கு அந்த அளவுக்கு கிடுகிடு நிற்கிறாப்பலைங்களேன். வீட்டுக்கு எதுக்காக அப்படியே வராப்பல புதுசாக பொண்ணு பார்க்க போன மாப்பிள்ள மாதிரி அங்கே சுற்றி நிற்கிறாப்பல. அதுக்கு பேர் வந்து அழைச்சிட்டு போனோம். எத்தனை மாதிரி தரக்குறவா பேசுனீங்க, அணிலினதும் தற்கொறினதும் இதுன்னதும் சரி ஏதோ பரஸ்பரம் 2 பேரும் கை கோத்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் அரசியல் நகரம். அடுத்தபடியாக எடப்பாடி அவர்களையும் சந்திப்பாங்க, எல்லாருமே ஒவ்வொன்றும் சந்திப்பாங்க. இதற்கு பிறகு இந்த எடப்பாடி மேட்டருக்கு நம்ம வரப்போறோம். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை விஜய் அவர்கள் அவமதித்தார். வணக்கம் சொல்லிக்கிறா பலபடி. விஜய் அவர்கள் வணக்கம் சொல்லலையா, அதுதான் பிரச்சனை. அது என்ன கதைன்னா, அதுக்கு நேராக பின்னாடி ஜெயலலிதா அம்மையாருடைய ஃபோட்டோ இருக்குது. இங்கேருந்து போனோன்னா அவருக்கு கோவம் இருக்கு, என் கட்சி அழிச்சு விட்டியாராங்கிற ஒரு கோவம் இருக்கத்தானே செய்யும். அவர் விஜயெல்லாம் பார்க்கலாம். நேராக போனோன்னா அப்படி ஃபோட்டோக்கு நேராக வணக்கம் சொன்னாப்புல. இந்த கேமரா அங்கேருந்து பார்க்கும்போது அது விஜய்க்கே வணக்கம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தாலும் தெரியாது, அங்கே வணக்கம் சொல்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியாதா? அப்படி வணக்கம் சொல்லும் போது ஜெயலலிதா அம்மா வணக்கம் சொல்லலை. அங்கே ஃபோட்டோவில் உட்காந்துருக்கு. கீழே உட்காந்து அரசாங்க எம்எல்ஏ பரவேசன்னு வணக்கம் சொன்னாப்புல. இப்படி அவர் எதுக்கு வணக்கம் சொன்னோம்னு தெரியலாம் வச்சுக்கலாம். ஏன்டா ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு காவல்துறை வாகனம் ரிவர்ஸில் போயிட்டு தாவேக்கா தொண்டர்களை வந்து இடிச்சிட்டு அதனால தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க. இல்லை, அது உண்மையே என்னன்னா வந்து இந்த கேமரா விஷுவல் இருக்குல்ல, அந்த விஷுவலை ஜூம்லேருந்து ஜூம் அவுட் பண்ணும்போது வெளில வராங்களா, அப்போ அந்த வாகனம் பின்னோக்கி போன மாதிரி தெரிஞ்சுது. அந்த வாகனம் அங்கே தான் நினச்சி நம்பாளுங்களாம் கொண்ட மோதுனாங்க. அது ஒரு எரர் மிஸ்டேக் இருக்குல்ல. அதேமாதிரி கேமரா அங்கில் இப்படி நிற்கும் போது அவர் இப்படி அங்கே வணக்கம் சொன்னது இங்கே வணக்கம் சொன்ன மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எடப்பாடி அவர்களை அவமதித்து விட்டார் அப்படிலாம் சொன்னீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதோட ஃபுட்டேஜ் வேணால் போகிறோம். இன்னொரு எம்எல்ஏ கதறிக்கு அழுதார், அம்மாவோடையே கும்பிட்டுட்டு அழுதார். அந்த ஃபுட்டேஜெலாம் இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா முதல்ல வந்துருக்கிறேன். இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம்னா, செந்தில் பாலாஜின்னு ஒரு ஜீவன் இருந்துச்சு. ஒரு அடிமை அப்படியெல்லாம் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த அடிமை இருக்குல்ல, அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார் என்பது அனைவருக்கு வருத்தம் தான். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அந்த அவர் மேலே கடந்த காலங்களில் திமுக அரசில் அவர் பதவியேற்ற பொழுது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ ஒரு 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். அது அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள்லாம் கேஸ் போட்டிருந்தார். அந்த அறப்போர் இயக்கம் ஜெயராமனை விஜய் அவர்கள் கூடவே வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா கூட வச்சுக்கிட்டு இருந்தா தாஜா பண்ண முடியாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான குரூப் அவங்க வச்சுக்கலாம். அவர் இந்த ஆட்சி நடக்கிற தவறுகளை யார் அமைச்சர்கள்லாம் தவறு செய்கிறாங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் அவர் எடுத்து போட்டுட்டு இருப்பார். அவர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, அவர் யாரும் டார்ச்சர் பண்ணாதீங்க. சவுக்கு சங்கர் மாதிரியாலாம் வெளில கொண்டு வாங்க. அவங்க தான் அரசாங்கத்தில் நடக்கிற தவறுகளை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பாங்க, அரசாங்கத்துக்கும் எடுத்து சேர்ப்பாங்க. அதனால இந்த அரசின் மீது தவறு இருந்தால் அவர்கள் தான் வெளிக்கொண்டு வருவார்கள், அவர்கள் யாரும் துன்புறுத்தக்கூடாதுங்கிற சொல்கிறோம். அந்த அறப்போர் இயக்கம் தான் 2021 பிறகு அவர் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு 397 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறார் செந்தில் பாலாஜிங்கிறத. அதை வந்து தற்போது சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமே மாற்றியிருக்கு. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுடைய அந்த மின்சார வாரியத்துறை இருக்குல்ல, அந்த அமைச்சகமே போயிட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டே போயிட்டு கோர்ட்ல இப்போ ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது இந்த மனுவை நீங்க தள்ளுபடி பண்ணணும், இதை நீங்க சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று அரசு ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தீங்களா. தற்பொழுது யார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்? ஓகே, விஜய் அவர்கள் முதலமைச்சர். இப்ப தமிழ்நாடு அரசு விஜய் அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு மின் வாரியத்துறை வந்து செந்தில் பாலாஜி மேல உள்ள அந்த சிபிஐ வழக்கை நீங்க தள்ளுபடி பண்ணணும், இங்க கொண்டு நாங்க விசாரிச்சுக்கிற மாதிரி போட்டுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு மாதிரியான பரவிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது, அதை புரிஞ்சுக்கிட்டுங்க. தலைவர் விஜய் அவர்கள், அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கீழே உள்ள இந்த மின் வாரியத்துறை செந்தில் பாலாஜி உள்ள வழக்கை நீங்க தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லலை. இது திமுக அரசாங்கம் இருந்துச்சு இல்ல,
மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் இருந்தப்ப அந்த மனுவை அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க, டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த நீதிமன்றம் அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களேன். இப்போ விஜய் அவர்கள் இதை கையில் எடுக்கணும். தற்போது தான் அமைஞ்சிருக்கு, நேற்று என்ன பதவி எடுக்கிறாப்பல. இதுக்கு பிறகு இது போக நிறையாவே இருக்குங்களேன். இப்போது அந்த சிபிஐ வழக்கு இருக்குல்ல, அதே மாதிரி இன்னும் 2-3 சிபிஐ வழக்கெல்லாம் இருக்கு. 1020 கோடி ரூபா ஊழல் செய்திருக்கிறதாக கே.ஏ. நேரு மீது இடி வந்து ஒரு கேஸ் ஒன்று போட சொல்லி அப்பயே அனுப்பியிருந்தாங்க. நீங்க வந்து எஃப்ஐஆர் போடுங்க, நாங்க வந்து விசாரிக்கிறோம். தற்பொழுது விஜய் அவர்கள் இதெல்லாம் கேஸ் எல்லாம் உடனே ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் பண்ணி திமுக அமைச்சர் யாரெல்லாம் தவறு பண்ணியிருக்காங்கன்னு இடி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கல, அதன்படி அவங்க மேல வழக்கு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கேஸ் நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. என்னன்னா, இது யாருக்கும் சைலண்டாவே இருக்கா, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் சொல்ல முடியாது, இன்னையா பண்றது. அதாவது தலைவர் விஜய், அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் இருக்கிறார்ல, அவருடைய தனிப்பட்ட செயலாளராக 2 பேரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க பேரு லட்சுமி பிரியா, இன்னொருத்தவங்க பேரு செந்தில்குமார். 2 பேருமே ஐபிஎஸ் வைங்களேன். இவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. இந்த செந்தில்குமார் ஐபிஎஸ் இருக்கிறார்ல, அவர் திமுக ஆட்சி காலத்துல இவர் வந்து சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தார். அப்பொழுது இவர் நிறைய முறைகேடுகளை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் மேல ஒரு கேஸுமே போட்டிருக்காங்க. அதுபோக நிறைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளும் அவர் மேல இருக்கு. அதுபோக இந்த லட்சுமி பிரியா இருக்கிறாங்க, அவங்களாம் சாதாரணமாக கிடையாது. அது ஆதி திராவிடர் துறை செயலாளராக இருந்தாங்க இந்த திமுக பேரில். அந்த அம்மா ஆடின ஆட்டம்லாம் சாதாரண ஆட்டம்லாம் கிடையாது. அந்த அம்மா நிறைய ஆட்டம் ஆடி இருக்கு, நிறைய ஊழல் பெருச்சாலியாக தான் இருந்திருக்குன்னு. இதெல்லாம் தெரியாமல் விஜய் அவர்கள் எப்படி அவருடைய செயலாளராக நியமித்தார், அவங்களுக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கிடைத்ததா கிடைக்கலையாங்கிற விஷயம்லாம் தெரியல. இதெல்லாம் உங்க இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்ல, ஏதோ நம்மளும் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உள்ள மேட்டர் நம்ம பார்க்கணும். அதாவது தலைவர் விஜய் அவர்களுடைய புது செயலாளராக இருக்கிற 2 பேர் மேல திமுக காலங்களில் பயங்கரமா ஆட்டம் போட்டாங்க. அது இந்த லட்சுமி பிரியெல்லாம் சாதாரண கிடையாது. அதாவது 2000 சமையல் ஊழியர்களை அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யாருன்னா, அந்த ஆதி திராவிடர் ஸ்கூல்ல இருக்குல்ல, அந்த தலித் சமூகம், அந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் தங்கி படிக்கிற அந்த பள்ளிக்கூடங்களுடைய விடுதிகள் இருக்குல்ல, அந்த விடுதியில் நைட்லாம் சாப்பாடு போட தெரியுமா, இந்த ஹாஸ்டல்ல அதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 2000 சமையல் ஊழியர்களை தூக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் இந்த அம்மா தான் காரணம். அதுபோக நிறைய இஷ்யூஸ் இந்த அம்மா மேலாம் இருக்குது. ஒரு 4000 ஆசிரியர் வந்து டெம்பரரி ஆசிரியர் இந்த அம்மா தான் தூக்கி விட்டுச்சு. அது எல்லாமே தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் அவங்க மேலாம் இருக்கு. இதெல்லாம் விஜய் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும். இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டு நாளை பின்ன பிரச்சனை வராமல் இருக்கணும்ல. ஏன்ட்டு அந்த மைண்ட் எல்லாம் வந்து தவறு செஞ்சே வளர்ந்த ஒரு 5 வருஷம் மைண்ட் செட் பண்றாங்க, நிறைய காசு பார்த்துட்டாங்க. புதுசா ஒரு ஆட்சி வரும்போது கொஞ்ச நாள் கூடிய இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் அவனுக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எந்த இடத்துலையும் ஊழல் தலை தூக்கிடவே கூடாது. ஏன்ட்டா இந்த தமிழக மக்கள் ரொம்ப நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், அதெல்லாம் இப்பயே தடுக்கணும்னா இதெல்லாம் கவனத்தில் ஒன்று. அவங்க மேலனால அட்லீஸ்ட் ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிட்டு இருக்கான்ட்டு. இதனால வேணும் தாவேக்காவுக்கு பிரச்சனையா இருக்கும், தலைவர் விஜய் அவர்களுக்குமே ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிடக்கூடாது. அதனால சொல்றேன். அதற்கு பிறகு தற்போது சேலத்தில் ஒரு மாணவன் மது அருந்து விட்டு இன்னொரு சக மாணவனை கொன்று விட்டான் என்ற செய்திகளை பார்க்கிறோம். நிறைய தலைவர்கள் தற்போது கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுபோக கிருஷ்ணகிரியில 2 இளைஞர்கள் கொடூரமான முறையில் துணியை சுற்றி மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி 2 இளைஞர்கள் கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் 2 பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கன. தற்போது சொல்லப்போனால் விஜய் அவர்கள் நேற்று தான் பதவி ஏற்றிருக்காங்க. 2வது நாள் இது மாதிரியான சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தற்போது தான் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்களா, தாவேகா ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியாது. ஏன்டா பதவி ஏற்ற 2 நாள் சட்ட என்னடா அது நேதாண்டா பதவி இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, கூட நடந்து இதை உங்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் நடந்த முதல் கொலைகள். அதனால தான் உங்கள்கிட்ட நான் கொண்டாந்து சேர்க்கிறேன். இதெல்லாம் யார் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொண்டு வந்துருக்காங்கன்னா, சன் நியூஸில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு தான் மீடியா மாதிரியே செயல்பட்டுருக்காங்க. ஒரு அம்மா கமெண்ட் போட்டுருந்துச்சு, இந்த நைட்டி பொம்மிஸ் நைட்டிஸ் போட்டது தான் நான் ஒரு பெண்ணாக உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. தலைவர் விஜய் பதவி ஏற்றது பிறகு தான் இன்னைக்கு வந்து மீடியாவே அவங்க உணர்றாங்க. அதெல்லாம் கொண்டாந்து போடுங்க, நடந்த இஷ்யூவில் கொண்டாந்து போடுங்க, எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அல்லவா? அதற்காக தமிழகம் முழுக்க பல இடங்களில் இந்த மது கட்டுப்பாடுகளுக்காக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுபோக இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ள இரவு 8 மணி வரைக்கும் தான் மது கடைகள் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற ஒரு நியூஸ், ஒரு அன்கன்ஃபார்ம்டு சோர்ஸ் மூலமாக வந்திருக்கு. ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். மது கடைகளை மூடணும் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வீட்டுக்கு ஒரு குடிகாரர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த திராவிட ஆட்சிகள். இதிலிருந்து விடுபட வேண்டும்னா தற்போது முதல் கட்டமாக 8 மணிக்கு பிறகு மது கடைகள் இருக்காது. அது மாதிரி கள்ள சந்தை பிளாக்ல விற்கிறானுங்களே, 150 ரூபா சரக்கா 250 ரூபாய் விற்கிறாங்கடா. மனசாட்சி இருக்காடா? இல்லை, நான் இல்லையா ஊரில் சொல்லினுங்கிறானுங்க பசங்க. அதுக்காக சொல்கிறேன், இது மாதிரி கள்ள சந்தைகள் எல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு நல்ல நியூஸ் கூடிய விரைவில், குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளனாலும்
ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுக்க மது விலக்குகள் அமல்படுத்தப்படும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யாரும் சொல்ல நம்பிக்கை இருக்குது. அதுக்கு பிறகு வர விளைவுகள் இருக்குல்ல, கள்ள சாராயம் ஓட்டுவானுங்க, கல் விற்பானுங்க, கல் விற்றா கூட பரவாயில்ல, மாத்திரை போட்டு கல் விற்பானுங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாகனு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு இந்த கஞ்சா இஞ்சா போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் நன்கு கவனம் செலுத்தி சுத்தமான தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். ஏன்டா நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல, அது விஜய் அவர்களும் நமக்கு நன்றி கடன் செலுத்தணும். அதே மாதிரி திமுக ஓட்டு போட்டோம்ல, அவங்க நமக்கு நன்றி கடன் செலுத்தினாங்க. எப்படி நன்றி கடன் செலுத்தினாங்க? ஐடி ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஓட்டு போட்டுக்கிறியா, சோத்துல உப்பு போடுறதுன்னு கேட்டாங்க ஆளு. நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கோம்னா நீங்கள் தான் எங்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும். நீ ஓட்டு போட நீ எங்களையே கேட்டில, ஐடி ஸ்டூடெண்ட் ஓட்டு போட்டு நான் யோக்கிய பயலோட அவங்களுக்குலாம் இருக்குடா. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் அன்கன்ஃபார்ம்டு சில மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதெல்லாம் உனக்கு ரிசர்ச்சில் இருக்கு. ஐ மீன் மேட்ரை கொண்டாந்து போகிறோம். ஏன்ட்டா தாவேக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையிலான அந்த தமிழக அரசு, அந்த அரசுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களை எல்லாம் வந்து அவங்க ஐடி, இந்த ட்விட்டர் ஐடியெல்லாம் முடக்க சொல்லி ஒரு தமிழக அரசே ஒரு ஜியோ போட்டிருக்க மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அதில் டேட்டை பார்த்தா 8/5 போட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இருந்தது. அது எப்படி பதவி ஏற்றதே நேற்று தான் பதவி ஏற்றிருக்காப்புல. முந்தா நாள் வரைக்கும் யார் சிஎம்மாக இருந்தாலும் நம்ம சிஎம் தான், நம்ம முன்னாள் சிஎம் ஸ்டாலினையாக தான் நடந்துக்கிறாப்புல. அப்போ அவர் எடுத்து போட்டிருப்பாரா? அங்கே நிறைய டவுட் இருக்குல்ல, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு கன்ஃபார்மாக நாளைக்கு இந்த மேட்டர் உங்கள்கிட்ட கொண்டு வைக்கிறேன். சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்கள்கிட்ட விடுவது நான் உங்கள் ஏன் தாத்தா.